அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். அனைவருக்கும் ரமலான் முபாரக். இன்றைக்கி இஃப்தாருக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கறி பஃப். அது செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாமா? ஒரு பவுலில் உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், அடுத்து மல்லிப்பொடி, கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன், அது நல்லா மஞ்சள் போட்டுட்டேன். நல்ல மஞ்சள் இல்லை, நிறையா மஞ்சளை போட்டுட்டேன், அதனால் நல்லா மஞ்சள் கலராக இருக்குது. ஓகே, கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதோட கீமாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆக விட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீமாவையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதில் சிக்கனும் போடலாம், மட்டனும் போடலாம். நான் வந்து மட்டன் கீமா போட்டிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆக விட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுற போகிறேன். மேரினேட்க்கு ஒரு 1/2 hour மேரினேட் ஆகட்டும். ஒரு லிட்டை போட்டு வச்சிட போகிறேன். இந்த கேப்பில் மியூசிக் போடுறேன் பாருங்கள், அது காப்பி ரைட்டிங் வருது. அதனால் அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷார்ட்டில் போட வேண்டியதாக இருக்குது. அதனால் டபுள் வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த தடவை மியூசிக் போடல. இப்போ குக்கர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மேரினேட் ஆன மட்டன் கீமாவை போட்டு குக்கர் லிட்டு போட்டு ஒரு 3 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும், மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். அடுத்து ஒரு குக்கிங் பாட்டில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 1 இன்ச் அளவு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சதையும் சேர்த்து, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணதையும் சேர்த்து இது 10 செகண்ட் போல் வதங்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாவும் வதங்க விட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதெல்லாமே 2 நிமிஷம் வதங்க விடணும். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்க விட்டதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கீமா மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறேன். மட்டன் கீமா வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் அதில் தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி போட்டு வதங்கும் போது அந்த வேக வச்ச மட்டன் கீமாவும் போட்டு வதங்கும் போது அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சோண்டு இருந்த தண்ணி கூட ட்ரை ஆயிரும். நம்மளுக்கு வந்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடும் போது ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனால் தான் நம்மளுக்கு வந்து பஃப் ரெடி பண்ண முடியும். பஃப்புக்கு ஸ்டஃப்பு ரெடி பண்ண முடியும். உடறி தள்ளுறேன். இஃப்தாருக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக இருப்போம் இல்லையா. பஃப் பேஸ்ட்ரி ஷீட் இது ரெடிமேடாக கிடைக்கிது நம்மளுக்கு ஈஸியாக. ஹைப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கிது இல்லையா, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. நான் வந்து பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நம்ம மட்டன் கீமா மட்டும்தான் ரெடி பண்ணணும். இந்த ஷீட்டு ரெடிமேடு, அதனால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சு எனக்கு. ஷீட் 2 பக்கம் நான் ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. அதனால் இதை ஹாஃப் குக் பண்ணி எடுத்துகிட்டு ரெடியான மட்டன் கீமா மசாலா ஷீட் மேலே வச்சு ஃபோல்டு பண்ணிடுறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ண போகிறேன். ஆயிலையும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ஆயில் ரொம்ப எடுத்துக்கும். அதனால் ஏர் ஃப்ரையரில் தான் நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பஃப் ஷீட்டில் டால்டாவும் மைதாவும் சேர்ந்தது தான் அந்த ஷீட் இல்லையா, அது அன்ஹெல்த்தின்னு தெரிஞ்சே நான் செய்கிறேன். வெளியே போனால் நம்ம ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்றோம்ல அப்படின்னு நினச்சி தான் நான் வீட்டில் ரெடி பண்ணேன் இன்றைக்கி. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் வச்சு ரெடி பண்ண பஃப் வச்சு ஆயில் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் 180 டிகிரியில் 15 நிமிஷம் பேக்காக விட்டேன். இதுக்கிடையில் எண்ணெயும் நான் செய்கிற வேலையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் பாருங்கள் என் வீட்டு செல்லக்குட்டி. ஓகே, பஃப் ரெடி ஆயிடுச்சு. கீமா பஃப் ரெடி. ஓகே, கீமா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஷீட் ரெடிமேடாக கிடச்சிருச்சுன்னா இந்த ரெசிபி ஈஸி தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, சுட சுட இருக்குது. ஒரு டீ போட்டு சாப்பிட்லாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.